வணக்கம். திஸ் மக எக்ஸசைஸ் 1.4லம்மா 5th சம் y = sin x என்ற சார்பினை வரைந்து அதன் மூலம் ஃபர்ஸ்ட் ஒன் இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது இந்த 4 ஆகியவற்றை வரைக. இந்த 4த்தையும் வரையணும். இங்கு 3க்கும் 4க்கும் என்பவை cos x என்பது முக்கோணவியல் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு sin x படம் வரைய போகிறோம். sin x என்னது? y = எக்ஸுக்கு பதிலாக நான் 0 போட்டேன்னா sin 0வின் மதிப்பு என்னது? 0. அப்போது x 0ன்னா yயும் 0. ஓகே, நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன் சாமி. இங்கே குறிக்கும் போது புள்ளி எப்படி குறிக்கலான்னு பாருங்கள். கிடைமாட்டமாக இருக்குது காஸ் டீட்டா, செங்குத்தாக இருக்குது sin டீட்டா. நான் x yன்னு வைக்கிறது பதிலாக இது மாதிரி போட்டிருக்கேன். ரைட் சைடில் இருந்தால் ப்ளஸ் நம்பர் 90 டிகிரி. 90 டிகிரி எப்படி எழுதணும்? 180ல் பாதி. ஸோ ப்ளஸ் 1π/2 ப்ளஸ் 2π/2 ப்ளஸ் 3π/2 ப்ளஸ் 4π/2 அது போயிருக்கும். இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் மைனஸ் 1π/2 மைனஸ் 2π/2 மைனஸ் 3π/2 மைனஸ் 4π/2ன்னு போட்டுருக்கோம். இதை தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 2 அடிச்சுட்டு பையன்னு போட்டிருப்பாங்க. இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை 2 பையன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை 3 பையன்னு போட்டிருப்பாங்க. ஓகே சாமி. ஸோ 1π/2 இது எடுக்கிறது ஃபுல்லாக π/2 தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போது வரைஞ்சாச்சு. இதெல்லாம் 1 2 3னே போட்டுக்கலாமா நம்ம? இது +1 இது +2 இது -1 -2 -2 போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சைனுக்கு மதிப்பு பார்க்கும்போது நமக்கு 0லேருந்து, அதாவது அட்டவணை உங்களுக்கு 9th சொல்லி தந்தேன், 10thலையும் திருப்பி சொல்லி தந்திருப்பேன் பாருங்கள். 0 30 45 60 90. இங்கே சைனுடைய மதிப்பு sin 0 0. இது 1/2 1/√2 √3/2 இதுக்கு 1. ஸோ லிமிட்டே எதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 90 டிகிரிக்கு +1 தான் இருக்கும். இந்த பக்கம் அப்படி லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னு சொன்னால் -1 இருக்கும். ஸோ சைனுடைய மதிப்பே எப்போ -π/2, அதாவது -90 டிகிரிக்கு -1 +90க்கு +1 0க்கு 0. அப்போ சைனுடைய வீச்சகமே நமக்கு -1லேருந்து +1 வரைக்கும் தான் இருக்கும் சாமி. அப்போ நான் ஒரு வேளை எக்ஸுக்கு 0ன்னு எடுத்தால் sin 0வின் மதிப்பு என்னது? 0. எக்ஸுக்கு பதிலாக π/2 90 டிகிரி, பைனா 180, 180ல் பாதினா சாமி 90 டிகிரி. 90 டிகிரி எடுத்தால் 1ன்னு வரப்போகுது. அப்போ இந்த புள்ளியில் குறிச்சிட்டோம்னு சொன்னால் 0க்கு 0 தான் வரும். 90 டிகிரிக்கு எது லைட் சைடு +90க்குனா வரும் +1, -90க்குனா வரும் -1. ஸோ எப்படி படம் போவோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு sin xனுடைய படம் தெரியலையா? sin xனுடைய படம் எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னா, பெரும மதிப்பு இங்கேருந்து போட்டுக்கலாம். பை வந்துச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ இப்படி போயிட்டு இங்கே -1க்கு வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்துச்சுன்னா 0 ஆகிடும். அப்புறம் +1க்கு வரும். அப்புறம் 0 ஆகிடும். அதுக்கப்புறம் இப்படி போகும். இங்கே -πயில் 0 ஆகிடும். அதுக்கப்புறம் இது பெரும மதிப்பு போகும். இது சிறும மதிப்புக்கு வரும். இப்படி போயிட்டு வரும். ஓகே சாமி. இங்கே அப்படியே போகும். அதாவது பையினா என்னது? ஒரு பையாக இருக்கலாம். 2 கேன்சல் ஆனால் சாமி 1 தானே வரும். ஸோ ஒரு பையாக இருக்கலாம், 2 பையாக இருக்கலாம், 3 பை இருக்கலாம். எத்தனை பையாக இருந்தாலும் பையனுடைய மதிப்பு என்னென்னு வந்துடும்? sin பையனுடைய மதிப்பு 0க்கு வந்துடும். 90 டிகிரின்னு வரும் பொழுது +π/2 மேலே போவோம். இங்கே அதே π/2 270 டிகிரினா எங்கே வந்துடும்? கீழே வந்துடும். ஓகே சாமி. 270, அதாவது π/2னா 90, இது 270 அப்படின்னா கீழே வந்துடும். ஸோ இதான் sin xனுடைய வரைபடம். sin x y = sin x. இந்த வரைபடத்தை பயன்படுத்தி ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். y = sin of -x. sin of -x. sin of -xனா எக்ஸுக்கு பதிலாக நான் 0 போட்டேன். அப்போ sin அப்படின்னு சொன்னால் +xன்னும் போது படம் இப்படி வந்துச்சு. இதே -xனா படம் எப்படி சாமி வரும்? அப்படியே உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் ஆப்போசிட்டில் வரும். அதாவது பிரதிபலிப்பாக வரும். எப்படி? இங்கே பெருமம் இருக்குதுன்னா இங்கே கீழே வந்துடும். இந்த 1 -1 இது +1 இங்கே தான் நமக்கு இந்த எல்லைக்குள்ளே தான் வரப்போகுது. பையனமோ நமக்கு 0ல் தான் இருக்க போகுது. 1 பை, இது 2 பை, இது 1 பை, இது 2 பை, இது நம்ம தான் இருக்கும். இங்கே மேலே போனதுக்கு பதிலாக அந்த 3/2 மேலே போச்சு இல்லையா? -3/2 அது எப்படி வந்துடும் சாமி? நமக்கு கீழே வந்துடும். அப்போ படம் இப்படி போட்டு 1 அது +1 இங்கே போய்
இங்கே போய் இப்படி போயிட்டு வந்துடும். ஓகேம்மா, இது யார்? y = sin of -x. அதாவது இதனுடைய பிரதிபலிப்பாக இது வரும், ஆப்போசிட்டில் வரும். இது இங்கே இருந்துச்சுன்னா இது இங்கே கீழே இருக்கும், மேல் பக்கம் இருந்துச்சுன்னா கீழ்ப்பக்கம், கீழ்ப்பக்கம் இருந்துச்சுன்னா மேல் பக்கம் இருக்கும். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள் சாமி. y = -sin of -x. மைனஸ்னாவும் ஆப்போசிட்டு, சைன் ஆஃப் -x. அப்போ இதுக்கு இது ஆப்போசிட்டில் வரணும். அப்போ ஆப்போசிட்டில் வந்து அது sin x தானே. இதில் வந்து நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது சாமி, ஒன்று sin of -θ = -sin θ. அவ்வளோதான். இது 3வது படத்தில் உங்களுக்கு வரும். sin of -θ = -sin θ. இப்போ பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட்டு, இதனுடைய ஆப்போசிட் இது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் தானே, அதுதான் செகண்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. -sin of -x. அப்போ என்ன பண்ணணும்? π/2 2 π/2 டபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இரட்டை மடங்காக இருந்துச்சுன்னா இரட்டைப்படையாக இருந்துச்சுன்னா 2 π/2 4 π/2லாம் 0 ஆகிடும். ஓகேவா? இப்போ எப்படி போகும் மதிப்பு பாருங்கள், மேலேருந்து கீழே வரும். எதுக்கு? இந்த π/2க்கெலாம் வந்து இந்த இது போட்டோம் இல்லையா, இதே மாதிரியே வரும். மேலே, அப்புறம் கீழே, அப்புறம் மேலே, அப்புறம் கீழே, அப்புறம் மேலே. ஐயோ, நான் இங்கே வரைஞ்சிட்ருக்கலாமே. சாரி, இங்கே போட்டுறேன் சாமி. இதுக்கு ஆப்போசிட்டில் என்னது வேறு ஒரு படம் வரையிடும். நான் இந்த குறுக்கலை நெட்டலைன்னு படிச்சிருப்பீங்களா சயின்ஸில், அதே மாதிரி வரும். இது யார் சாமி? y = -sin of -x. y = -sin of -x. நல்லா கிளியராக எழுதிங்க சாமி. அடுத்தது ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஒன் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஒன் இந்த 2 படத்துலேயே போட்டேன். sin of π/2 + x. sin of 90 டிகிரி கூட ஏதோ x அப்படிங்கிறத நான் கூட்டுறேன். இப்போ x அப்படிங்கிறத கூட்டினேன் அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 0 போடணும்னு வச்சுக்கேன். if x = 0, sin π/2 = நான் வந்துடும் 1. 0 கூட எதை கூட்டினாலும் அதே தான் கிடைக்கும். ஸோ +1 வந்துடும். ஸோ எக்ஸுக்கு நான் 0 போட்டேன்னா 0க்கு என்ன வரும் சாமி? π/2 வரும், 1 வரும், +1 வரும். 0க்கு நேராக +1. இந்த படம் வேறு நான் இப்படி பண்ணிட்டேனே, சாரி, இதை விட்டுருங்க சாமி. நான் கீழே இங்கே போட்டுக்கிறேன். இதோட வச்சுக்கலாம். இது +1 π/2 +2 π/2 +3 π/2 +4 π/2 +5 π/2. இங்கே -1 π/2 -2 π/2 -3 π/2 -4 π/2 -5 π/2. 1 2 2 4 1 2 1 2. ஓகேவா? அந்த π/2 போனோடனே -1 π, 3 π/2 போனோடனே -2 π, அது மாதிரி சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் சாமி, 0 போட்டேன் அப்படின்னு சொன்னால், எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் ஒய்க்கு பதிலாக என்ன கிடைக்கும் பாருப்பா? sin 90 டிகிரின் மதிப்புனாது 1. ஸோ 0க்கு +1. 1 இங்கே தானே இருக்குது, இங்கே -1. 0ன்னு போட்டால் +1. ஓகேவா? சப்போஸ் அப்போ என்ன பண்ணுது? சேஞ்ச் ஆகுது. இது புள்ளிகள் வந்து சேஞ்ச் ஆகுது, எந்த பக்கமாக நகருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது நான் எக்ஸுக்கு பதிலாக π/2 போடுறேன். அப்போ π/2 போட்டேன்னா அது sin அரையும் π/2 1/2 1/2னா 1. அப்போ 2 சேர்த்தா என்ன வரும்? sin of அரையும் ஏன்னா பொதுவாக 2 எடுத்துக்கலாம். ஒரு பையும் சேர்த்தா 2 π, 2 கேன்சல் ஆகிடும். sin πனுடைய மதிப்புனா சாமி 0. அப்போது நான் 90 டிகிரி போடுறேன் அப்படின்னு சொன்னால், +90 டிகிரி போடுறேன் அப்படின்னு சொன்னால் 0. 90 டிகிரி போனால் 0. அப்போ படம் எப்படி போகணும் பாப்பா? அப்போ இங்கே தானே வரும். இங்கே மேலே பெரும மதிப்பு, இங்கே கீழே வந்துடும். அப்போ இங்கே அதே மாதிரி இங்கேருந்து போயிட்டு, ஓகே சாமி, ஒன்று எடுத்துக்காட்டு மாதிரி தான் போட்டோம். இது என்ன சாமி? y = sin π/2 + x. அப்போ இந்த படத்துக்கு இந்த படக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம்ப்பா. புள்ளி என்ன பண்ணுது? நகருது. எங்கே? ஒரு அலகு இந்த பக்கம் பாருங்கள், இங்கேருந்து இங்கே நகர்ந்துச்சு, இங்கேருந்து இங்கே நகர்ந்துருக்கு. ஸோ ஒரு அலகு வலது பக்கமாகவும் இடது பக்கமாக என்ன பண்ணுது? புள்ளி வந்து நகருது. ஓகே சாமி, சில புரியுதா? இந்த sin xலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த புள்ளியானது ஓரலகு இடப்பக்கமாக நகர்ந்து போகுது. இந்த பக்கம் நகர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்.
ஓகே. இப்போது இங்கே புள்ளி வந்துங்க பாருங்கள், இந்த இடத்துல பெரும மதிப்பு இருந்துச்சு. இந்த இடத்துல தான் நேரா இல்லை, இந்த இடத்துல பெரும் மதிப்பு இருந்துச்சு. ஒரு புள்ளி நகர்ந்துடுச்சு. ஸோ இடப்பக்கமாக என்ன பண்ணுது, புள்ளி நகர்ந்துக்கிட்டே போகுது. எந்த பக்கமாக நகர்ந்துகிட்டே போகுது, இடப்பக்கமாக. மகா இங்கே என்ன சொன்னீங்க, ப்ளஸ் இருந்தால் வலது பக்கமாக தான் நகரணும். அப்படி இல்லை, இந்த சைனுடைய மதிப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு சைன் 0ன்னு போட்டால் 0ன்னு இங்கே இருந்துச்சு. ஆனால் எங்கே வந்துருச்சு, இங்கே வந்துடுச்சு. ஓகே சாமி. அடுத்தது இதனுடைய ஆப்போசிட் தானே பாருங்கள். ஸோ இது இடப்பக்கமாக நகர்ந்துச்சுன்னா இது எந்த பக்கமாக நகரும், வலப்பக்கமாக நகரும். அப்படி ஒன்றும் இல்லை, இதுக்கு ஆப்போசிட்டாக போட்டுற வேண்டியதான். நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் உங்களுக்கு கிராஃப் வந்து இப்படியே வரைஞ்சிடறேன்ப்பா. இதுதான் யார் சாமி, நமக்கு y ஈக்குவல் டு சைன் ஆஃப் π/2 மைனஸ் எக்ஸ். ஓகே, நான் படத்தை உங்களுக்கு இதிலே முடிச்சிட்டேன். இதுதான் y ஈக்குவல் டு சைன் எக்ஸு, இது y ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸும், y ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸும், இது y ஈக்குவல் டு சைன் ஆஃப் π/2 ப்ளஸ் எக்ஸ், இது சைன் π/2 மைனஸ் எக்ஸ். ஓகேவா, இதிலே முடிச்சிட்டேன். இப்போ இதிலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களே ப்ராக்கெட்டில் கொடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த 3ஆவதுலேருந்து 4ஆவது பார்க்கும்போது இதுதான் சாமி சைனோட இது எங்கே 0வில் மீட் ஆகும். 0வில் மீட் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சைனோடைய வளைவரை, சைன் எக்ஸின் வளைவரை. 0வில் மீட் ஆகாத மேல் பக்கமும் கீழ்ப்பக்கம் போச்சுன்னா அது யாருடைய வளைவரை, காசனுடைய வளைவரை. அப்போது இதுலேருந்து நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா சைன் ஆஃப் 90 ப்ளஸ் டீட்டா, சைன் ஆஃப் 90 என்னன்னா π/2 ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா. தெரிஞ்சிக்க வேண்டியது சைன் π/2 ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா. அதே தான் சைன் π/2 மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் டீட்டான்னு நினைக்கிறேன், ஆப்போசிட்டில் வருது. ஓகே சாமி. ஸோ இது காஸ் டீட்டாவினுடைய இந்த வளைவரை எது 90 டிகிரி கூட டீட்டாவை கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி அது யாருடைய வளைவரையாக வந்துடும், காஸ் டீட்டாவின் வளைவரையாக வரும். ஓகே செல்லம், தேங்க்யூம்மா.